Hi friends, welcome to Vinod Tamil Tutorials. நாம இன்னைக்கு பார்க்க போறது layers in Photoshop. layers தான் மெயின். இங்க நம்மளுக்கு ஒர்க் பண்ற ஏரியாஸ்ல layers எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்றேன், கிரியேட் பண்றேன். ஸோ லேண்ட்ஸ்கேப் 8x10 கொடுத்துக்கிறோம், கிரியேட். இப்போ பாருங்க, இதுதான் வந்து நம்ம லேயர் அப்படிம்பாங்க. இது லேயர் தம்ப்னைல். லேயர்ஸ் எங்க இருக்கு? லேயர் பேனல். ஸோ இது பேக்ரவுண்ட் அண்ட் லாக்டு. ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? ஓகே, இப்போ நான் ஒரு 4 இமேஜஸ் ஃபோட்டோஷாப்ல ஓபன் பண்றேன். ஒவ்வொன்றும் தனித்தனி ஃபைலா வந்திருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஜேபிஜி இமேஜஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து லாக் ஆகி வந்திருக்குங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் இங்க இருக்கிற அந்த இமேஜஸை என்னுடைய நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண இல்லைங்களா, அதுக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம மூவ் பண்ணலாம்? இப்போ இந்த டைரெக்டாக பிளேஸ் பண்ணனால ஃபைல் பிளேஸ் எம்பெடட்ல கொடுக்கலாம், இல்லை அடுத்தது தனியாக இருக்குது இன்னொரு டாக்குமெண்ட்ல இருக்கிறத கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஏ ப்ளஸ் கண்ட்ரோல் சி காப்பி, தென் இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுக்கலாம். அப்படி இல்லை, இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறத டீசெலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். இப்போ இந்த லேயர்ல இருந்து இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது எப்படி வந்திருக்கு? பேக்ரவுண்ட், இது லேயர் 1. ஸோ என்டர். இப்போ நம்ம ஓல்டர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை லேயராக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சிசி வெர்ஷனில் இப்போ இருக்கிற நியூ வெர்ஷன் சிசியில் ஜஸ்ட் இந்த லாக் கிளிக் பண்ணிங்கனாவே அது லேயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த லேயரை திரும்ப நம்ம பேக்ரவுண்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லேயர் போங்க, நியூ பேக்ரவுண்ட் லேயர், நியூ பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் கொடுத்தீங்கன்னா திரும்ப அது பேக்ரவுண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இந்த இமேஜை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இது ஒரு லேயர் 1 அப்படிங்கிறோம். கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த இமேஜஸும் இங்கேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இல்லை ஃபைலில் போயிட்டு பிளேஸ் எம்பெடட் இந்த இமேஜை கொண்டு வரலாம் இங்கே. ஸோ அதே மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் இங்கே எப்படி வேணுமா. ஓகே, என்டர். அதே மாதிரி அடுத்த இமேஜ் பிளேஸ் எம்பெடட்
Ctrl T அப்படியே பிளேஸ் ஆகி தான் வந்திருக்கும். உங்களுக்கு இமேஜ் அந்த பிக்சல்ஸ் அந்த சைஸ் இதெல்லாம் வந்து இமேஜ் ரொம்ப மோசமாக வராத மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் 3, இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன். பேஸ் எம்பெடர் நான் சைஸ் இதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு 4 இமேஜஸ் அங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த மூவ் டூல் வச்சுட்டு நம்ம எந்த லேயரை செலக்ட் பண்ணுறனோ அந்த லேயர் இங்கே செலக்ட் ஆகுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். இப்போ ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் நான் இருக்கிறது இந்த இமேஜில் இருக்கேன். இப்போ இந்த இமேஜை மூவ் பண்ணணும்னு நினச்சேன்னா முடியாது. அந்த எந்த லேயர் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு செலக்ட் ஆகுங்க. செலக்ட் ஆகிருக்கிற என்ன இமேஜ் இப்போ இங்கே மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். ஸோ அதனால் ஆட்டோ செலக்ட் கிளிக் ஆகிருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லேயர்ஸ் வந்து இப்படி இது எல்லாமே லேயர் தான். இப்போ நான் வந்து இதை ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணுங்க. இதில் ஒரு நம்மளுக்கு எப்படி வேணுமோ ரீநேம் பண்ணிக்கோங்க. இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4 சொன்னாலும் நான் அது பண்ணிட்டேன், ரீநேம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரீநேம் பண்ணலாம் நம்ம. இப்போ இதுலேயும் நியூ லேயர் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், கிரியேட் நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த லேயர் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அங்கே வச்சுட்டு டெலீட் பண்ணிங்கனாலும் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாலும் டெலீட் லேயர் 1 கரெக்டாக கேட்குது, அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இழுத்து டெலீட்டில் விட்டாலும் டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 லேயரையும் மூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த லேயர் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். நீங்கள் இதை இங்கேயும் பண்ணலாம். இந்த இமேஜ் நம்ம ஆட்டோ செலக்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த இமேஜ் இங்கே செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயும் நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ் 1 லேயர், இந்த இமேஜ் 1 நான் டாப் கொண்டு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் பேரந்திசிஸ் ரைட் ப்ராக்கெட் அப்படிம்பாங்க. அதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ப்ராக்கெட் லெஃப்ட் பேரந்திசிஸ் மூவ் பண்ணிங்கன்னா அது அந்த மாதிரி மூவ் ஆகி ஒன் பை லேயர் 1 by 1 கீழே இறங்கி வந்திருக்கு. இப்போ 1 by 1 போகிறதுக்கு பதிலாக கரெக்டாக எனக்கு டாப்பில் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேரந்திசிஸ் அந்த ரைட் ப்ராக்கெட் அந்த கீபோர்டில் ஓபி பி பக்கத்தில் வர்ற அந்த பேரந்திசிஸ் மூவ் பண்ணணும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் பேரந்திசிஸ் கொடுத்தீங்கன்னா அது பாட்டம் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து மூவ் ஆகாது, ஏன்னா லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு இந்த இமேஜ் இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் மூவ் பண்ணுறேன். இந்த இமேஜ் எல்லாத்துக்கும்
பின்னாடி இருக்கு. எனக்கு டாப்பில் போகும்போது இந்த இமேஜுடைய வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிடுது, இது டாப்பில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் எப்படி அந்த லேயர் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக உங்களுக்கு அதை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நம்ம லேயர் எப்படி மூவ் ஆகுது. ஓகே, புரியுதுங்களா? டாப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட்னா பாட்டம் வரும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் parenthesis டாப். ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுல இன்னமும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது இந்த இதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் 1 இந்த லேயர் இமேஜ் 1 தானே இல்லைங்களா, இந்த இமேஜ் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகும். எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டு, இப்போ பேக்ரவுண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை லேயராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணலாம், ஒன்று ஓல்டர் வெர்ஷன் மாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணி பண்ணலாம், லேயர் 0. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாக்கை எடுத்து விட்டிங்கன்னா அதுவும் ஒரு லேயர் ஆகிடும் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம லேயராக மேனுவலாக மூவ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுட்டு இப்படியும் மேனுவலாக மூவ் பண்ணலாம். அந்த லேயரை கீழே கொண்டு வர்றதுக்கு அந்த ஆரோ மார்க், அந்த ஒரு லைன் தெரியுது இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இது மேனுவலாக பண்ணுறது. ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு 1 by 1 வர்றதுக்கு கண்ட்ரோல் அந்த parenthesis bracket 1 by 1. இப்போ வந்து அந்த லேயர் பேக்ரவுண்டை எடுத்துட்டோம், நம்ம பேக்ரவுண்டை வந்து லேயர் ஆக்கிட்டதுனால அது கீழேயும் வந்துடுச்சு. இப்போ மேலே போகணுன்னா திரும்ப கண்ட்ரோல். ஸோ இது வந்து 1 by 1 வரும். பட் பாட்டமில் இருக்கிற லேயரை அப்பர் கொண்டு போகணும், டாப் மோஸ்ட் போகணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் parenthesis கொடுத்தீங்கன்னா டாப்பில் போயிடும். லேயர் பற்றி நம்ம அடுத்த வீடியோலையும் கன்டினியூ பண்ணலாம். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோக்கள் பெறலாம். வணக்கம்.